பேசுற. இன்னைக்கு சிஎஸ்கே ஒரு புது அப்டேட் என்னன்னா பேட்டிங் லைனப்பே மாத்துறோம். நீங்க 10 மேட்ச் ஒரே ஆள வச்சுதான் விளையாடுவீங்க. நீங்க என்ன லைன் அப் மாத்த போறீங்க? நீங்க என்ன இந்த பக்கம்? இன்னைக்கு மேட்ச் கேள்விப்பட்டோம், அதான் வந்தேன் பார்த்துட்டு போலான்னு. உங்ககிட்ட சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து சொன்னாங்களாப்போ அவங்கள மாத்திரம் இவங்கள மாத்திரான்னு இவாட்டுக்கு சொல்லிட்டு அலையிறியாப்பா. சொல்லல, நம்ம சொல்லி வைப்போம், எல்லாம் அப்படித்தானே சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம சொல்லிடுவோம், வைரல் ஆகி போட்டோம். அவங்க தான் லூசு தனமா சொல்லிட்டு ஆயிடுறாங்கன்னு நீயும் வைரல் ஆகுறதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியாப்பா. ஆமா, போன மேட்ச்ல உன் கேப்டன் கையை உடச்சு போட்டாங்களாம்ல. அது கையை உடைக்கல, ஒரு சின்ன காயம் ஆகி போச்சு, அவ்வளவுதான். இந்த மேட்ச்க்கு என்ன செய்ய போறீங்க? கேப்டனுக்கு வேற ஆள் இல்ல. கேப்டனுக்கு ஆள் இல்லையா? இருக்கவே இருக்காரு இளம் விக்கெட் கீப்பர், அவரை கேப்டன்ஷிப் பண்ண விட்டுருவோம். என்னது இளம் விக்கெட் கீப்பர் தோனியா? அவரே பாவம் வயசான காலத்துல விளையாட முடியாம கடைசி 10 பந்து வந்து அடிச்சுட்டு போய்கிட்டாப்ல. நீ பேசாம போப்பா. அவர் பினிஷருப்பா, அவர் அப்படித்தான் ஆடுவாரு, அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. பேசாம நம்ம டீமுக்கு வந்துருப்பா. உங்க டீம் தோத்துட்டு தான் இருக்கும். பேசாம இடத்த கால் பண்ணிட்டு நம்ம டீமுக்கு வா. 18 வருஷமா கப்பே அடிக்காம தோத்துக்கிட்டு இருக்கு டீம், உங்க டீம். அதுக்கு சப்போர்ட் பண்ணவா? இந்த 2 மேட்ச் தோத்ததா டீம் மாற சொல்றியா? நாங்க 2 மேட்ச் தான் தோத்துருக்கோம், அப்படியே வருவோம். ரொம்ப பேசுற நீ ரொம்ப பேசுற. என்ன 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 என்ன? என் டீமை பற்றி தப்பாக பேசிட்டல. இனி கப்பு ஜெயிச்சுட்டு தான் அவங்க கூட நான் வாழுவேன். அது வரைக்கும் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். வா பாப்பா, நம்ம வீட்டை விட்டு போகலாம்.